ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பேச்ச ராகு கேதுவே நமோ நமக. துவளாத மனமும் துடிப்பான செயலும் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க இருக்குன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ராசி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அன்பர்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்ல ஆசைப்பட்றேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் மாத ராசி பலன்களை நாம் சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தோம்னா ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் புதன் தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை இல்லாட்டி புத்தி இந்த 4 கிரகங்களோட புத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிற பலன்கள் அதிகப்படியாக பொருந்தும். அதே மாதிரி அவங்க ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்களை விட அவங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாகவே நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீய பலன்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க 2 மாதத்துக்கு முன்னாடி, என்ன எனக்கு வேலை கிடைக்கல, நீங்கள் பணம் வரும்னு சொன்னீங்க, எனக்கு இன்னும் பணம் வரல, அந்த மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணாதான் உங்களுக்கு எதனால வேலை கிடைக்குங்கிற விஷயம் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில அன்பர்களுக்கு ராகு திசையோ கேது திசையோ நடந்து அந்த 2 கிரகங்களும் உங்களோட ஜனன ஜாதகத்தில் நல்ல இடத்துல இல்லாமல், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதத்துக்கு நன்மை செய்கிற இடத்துல இல்லாமல் தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் மேலே வெறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ராகு தசை கே தசைக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, மற்ற கிரகங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா அந்த மாதிரி திசைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 வருஷமும் சரி அந்த திசை எந்த வருடம் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த வருடம் அந்த திசை முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நான் பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனால் பரிகாரம் பண்ணாலும் என்னோட துன்பம் இன்னும் குறையல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண பரிகாரம் சரியானதா அப்படின்ட்டு நீங்கள் 2-3 ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்படி சரியான பரிகாரம் பண்ணாத பட்சத்துக்கு உங்களுக்கு அந்த துன்பம் திரும்பியும் தொடரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நன்மைகள் தான் நான் ஜாஸ்தி சொல்லுவேன். ஜனனகால ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் ஒரு சில மாறுபாடுகள் வேணால் இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதிகமான பலன்கள் பொருந்தக்கூடிய பலன்களாக தான் இருக்கும். அதற்காண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜோதிடமே தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்ததே உங்களுக்கு சாதகமான பலன்கள் சொல்கிறதுக்கு தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மனிதர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்தது மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்பர்கள் எனக்கு எப்பவுமே துன்பம் மட்டுமே வருதுன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்பமும் வரும். அதற்கான கால சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலதாமதமாக வச்சு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாத ராசி பலன்களை நம்ம இனிமேல் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சூரியன் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொடங்கி 2 நாட்களே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட முற்பகுதி காட்டிலும் பிற்பகுதி ரொம்ப அனுகூலமான நன்மைகள் நடக்கிறதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதத்தோட பிற்பகுதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணச்சிக்கல்களும் சரி, நீங்கள் கொடுத்த வாக்கை ஒரு சில நேரத்தில் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணமும் ஒரு சில இடத்துல லாக் ஆகிருக்கும். அப்படி இல்லாட்டி தாமதமாக வர வேண்டிய சூழ்நிலைகளை இந்த காலத்தோட முற்பகுதி ஏற்படுத்தும். ஆனால் இந்த மாதத்தோட பிற்பகுதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2க்கும் 7க்கும் செவ்வாய் மே 7ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் 9ஆம் இடம் பரிவர்த்தி ஆகிறனால உங்களுக்கு எதிர்ப்பாளர் மூலமாக
உங்களுக்கு வந்து உதவிகளும் சரி, பண வரவும் சரி, முக்கியமாக வந்து கணவன் அல்லது மனைவி மூலமாக வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள், நிறைய அனுகூலமான பலங்கள் வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து திருமணம் வந்து தாமதமானவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7, 9ஆம் இடம் பரிவர்த்தனை யாரெல்லாம் வந்து நன்மைகளை கிடைச்சாலும் 7ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகவும் பரிவர்த்தனை ஆகிறனால வந்து செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட கணவன் அல்லது மனைவியோட ஆதிக்கம் வந்து அதிகமாகும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவன் அல்லது மனைவியோட வந்து அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை வந்து இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற வந்து ஒரு ஆதிக்கத்தன்மை வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சரராசி அன்பர்களுக்கு வந்து 11ஆம் இடம் வந்து பாதக ஸ்தானாதிபதி இருக்கிற இடம். அவர் வந்து 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வந்து உங்களுக்கு நன்மைகள் தந்தாலும் ஒரு சில வகையில் தீமைகள் தரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு மறைமுகமாக ஒரு சில கெடுதல்கள் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணச்சேர்க்கைக்கும் சரி, இந்த மாதத்தோட பிற்பையில் வந்து உங்களுக்கு பண வரவு எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு உதவிகளும் சரி, எதிர்பார்த்த உதவிகளை வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் 22ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் வக்கர நிலையில் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து குரு பகவான் நல்லா வக்கர நிலையில் நல்ல நம்மள இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பண வரவுக்கு வந்து குறைவே இருக்காது. பண வரவு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாக்கு ஸ்தானம் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் வந்து உங்களோட பேச்சு தன்மை நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இல்லாட்டி வந்து ஒரு பொது இடத்துலையும் சரி சொன்னீங்கன்னா வந்து அதை வந்து அவங்க ஏற்றுக்கிடுவாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் செஞ்சுச்சுன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து போயிருக்கும். அதில் இந்த மாதத்தோட முற்பதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அப்பைக்கப்பா தலை தூக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த மாதத்தோட எண்டு, அதாவது இந்த மாதத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதியிலேருந்து சனி பகவானும் வக்கரம் மாறாரு. சனி பகவான் வக்கரம் மாற எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இடமாற்றங்கள், அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, இடம் மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதி வந்து 6ஆம் இடத்துல உச்சமாகறாரு. 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிற இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஜன ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் நல்லா இருக்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு வந்து பண வரவு வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டம் வந்து வருமானத்திற்கும் சரி, இல்லை இதுக்குமே குறைவு இருக்காது. நீங்கள் வந்து ஆடம்பர செலவுகள்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுவீங்க. முக்கியமாக கணவன் அல்லது மனைவி வழியில் வந்து உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மாதத்தோட முற்பையில் வந்து ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து தீமையை காட்டிலும் நன்மைகளை வந்து அதிகப்படியாக நடக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்டர் சூரியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.